100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை தாம்பரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்கள். பாலா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்தும் இந்த திட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கோடு பாஜக செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தற்போது தாம்பரத்தில் பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நடைபயணத்தில் ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நடைபயணத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரம கலந்து கொண்டு இந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்தார். குறிப்பாக இந்த நடைபயணம் அதாவது கிழக்கு தாம்பரம் பகுதியிலிருந்து தொடங்கி வேளச்சேரி சாலை சந்திப்பில் அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து இந்த நடைபயணம் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது அங்கிருந்து மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலை வரை இந்த பாத யாத்திரை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பாத யாத்திரையின் இறுதியில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக இதனை தொடர்ந்து ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களில் காங்கிரஸ் கமிட்டி இது தொடர்பான போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் வரக்கூடிய நாட்களில் கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாநகரங்களிலும் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருக்கின்றனர். முன்னதாக இந்த நடைபயணத்திற்கு தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் அவர் இன்றைய தினம் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் தெலுங்கானா மல்லு விக்ரம பட்டி அவர்கள் இந்த பாத யாத்திரையை துவக்கி வைத்திருக்கிறார். நாளை மறுநாள் திருச்சியிலும் அதற்கு மறுநாள் திண்டுக்கல்லிலும் தொடர்ந்து மாவட்ட ரீதியாக எங்களுடைய அகில இந்திய செயலாளர்கள் திரு சுரேஷ் ஜெகடே, திரு நிவேதி ஆல்வா அவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எங்கள் மூத்த தலைவர் தங்கபால் அவர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் எல்லா அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை மகாத்மா காந்தி பெயரை எடுத்தது தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். பழைய நடைமுறை அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுதல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மீண்டும் அதே முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை அவர்கள் சட்ட திருத்தத்தை திரும்ப பெறாமல் எங்கள் போராட்டம் ஓயாது. நாடு தழுவிய போராட்டமாக இது மாறப்போகிறது. எப்படி 3 புதிய வேளாண்மை சட்டத்தை திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இந்த சட்டத்தையும் திரும்ப பெறுவார்கள். நூறு நாள் வேலை திட்டத்தில் கொண்டுவரப்பட்ட மாற்றத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டத்தின் நேரலை காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.